வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் தோழர் சிவாசரையன். அமாவாசை அப்படிங்கிற பேரை இப்போ நினைவூட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. 1992 வெளிவந்த அமைதிப்படை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் டபுள் ரோல் அதில் பண்ணியிருப்பார். சீமான் பார்த்தீங்கன்னா அதில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருப்பார். ஏன் இதை இங்கே சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமைதிப்படை திரைப்படத்தினுடைய அமாவாசை கதாபாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதை மொத்தமாக உள்வாங்கின ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சீமான் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை முதல்ல தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பார். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பார். மணிவண்ணனை நேரில் சந்தித்த பிறகு அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படியே கூட ஜால்ரா அடித்து எம்எல்ஏ ஆயிடுவார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆயிடுவார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற அயோக்கியத்தனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நமக்கு பின்னாடி நின்னாங்களோ எல்லாத்தையுமே தூக்கி காலில் மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த அமாவாசையாக இருந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நடிகை கஸ்தூரி தாயம்மாங்கிற ஒரு கேரக்டரில் வச்சிருப்பார். அந்த தாயம்மாவை அன்னைக்கு சீமான் மன்னிக்கணும் சத்யராஜ் அந்த அமாவாசை கேரக்டர் வச்சுருக்கோம். அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த அதிபர் சீமானும் பார்த்திங்க அப்படின்னா தான் வளருவதற்கு முன்னாடி விஜயலட்சுமிங்கிற ஒரு அபலை பெண்ணை வச்சுருந்தார். 7 முறை கருக்கரைப்பு செஞ்சார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில் கூட அதுக்காக போய் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார். இந்த அமைதிப்படை திரைப்படத்தை அப்படியே சீமானுடைய வாழ்க்கையில் பொருத்திக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் தான் முன்னமே சொல்லிட்டேன், அமைதிப்படை திரைப்படத்தை மொத்தமாக உள்வாங்கி அதில் அமாவாசை கேரக்டரை மொத்தமாக உள்வாங்கின ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீமான் மட்டும்தான். கடந்த காலங்களில் பெரியார் இயக்க மேடைகளில் பேசி அந்த தோழர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பணத்தை வச்சு தான் வைத்த கழுவுன ஒரு நாதாரி நாய் சீமான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடையில் பேசியிருக்கான், தேமுதிக கட்சி மேடைகளில் பேசியிருக்கான், பெரியார் இயக்க மேடைகளில் பேசியிருக்கான், திராவிடர் கழக மேடைகளில் பேசியிருக்கான். அப்போது இவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த காலத்தில் இவங்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. இவன் படிப்படியாக வளர்ந்த பிறகு தான் அந்த அமாவாசை எப்படி நாகராஜ சோழன் கிராண்ட் சன் ஆஃப் ராஜேந்திர சோழன் சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுவாரோ அதே மாதிரி இப்போ ஒரு குண்டை தூக்கி போடுறான். நானெல்லாம் திராவிடன் கிடையாது, நான் தமிழன், நான் பச்சை தமிழன், திராவிடங்கிறதே பொய். ஆனால் இந்த வாய் தான் மேடைக்கு மேடை திராவிடத்தை பேசிச்சு, இந்த வாய் தான் மேடைக்கு மேடை திராவிடத்தை பேசி பெரியாரை பேசிச்சு, அண்ணாவை பேசிச்சு, கலைஞரை பற்றி பேசிச்சு. ஆனால் இந்த வாய் தான் இப்போ திரும்பி என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் திராவிடன் கிடையாது, நான் தமிழன். என்ன ரெண்டாவது, சாதி ஒழிப்பு பணிகள்லாம் இவங்க ஈடுபட மாட்டாங்க. இல்லை, எல்லாமே தமிழர்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. எல்லாமே தமிழர்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சரி, அது வேறு டாபிக், அதை விட்டுருவோம், அதுக்கு பிறகு பேசுவோம். அமாவாசை கேரக்டரோட இவனையாக நம்ம தொடர்புபடுத்தி பேசுகிறோன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, தன் வாழ்நாள் எல்லாம் பெரியாருக்காகவும் பெரியாரியல் கருத்துக்காகவும் அதிலும் குறிப்பாக ஈழ விடுதலை போராட்டத்துக்காகவும் தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அர்ப்பணித்த அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி ஒரு நேர்காணலில் அவன் இவன்னு சொல்லி இந்த அயோக்கிய பையன், இந்த புறம்போக்கு பையன், இந்த எச்ச பையன் சீமான் பேசுகிறான். தோழர் கோவை ராமகிருஷ்ணனை அவன் இவன்னு ஒருமையில் பேசுகிறான். நீ யாருக்குடா பிறந்த, நீ யார் ராஜாஜிக்கு பிறந்தியா அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகளை பேசுகிறான். ஒரு காலத்தில் இவருடைய மேடைகளில் நின்று பேசின ஒரு நாய் இன்றைக்கி தோழர் கோவை ராமகிருஷ்ணனை அவன் இவன் ஒருமையில் பேசுகிறான். அது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வளர்த்த கடா மாறில் பாயுதுன்னு சொல்லிட்டு, அதே நிலை தான் இன்றைக்கி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரியான விசைச்செடிகளை முன்னாடியே நம்ம பிடுங்கி போட்டிருக்கணும். இன்றைக்கி முழுக்க வளர விட்டுட்டோம். அந்த விசைச்செடி வளர்ந்து இன்றைக்கி ஒரு மரமாக மாறி நிற்கிது. இனிமேல் அதை அழிக்கணும்னா ஆசிட் ஊற்றி தான் அழிக்கணும். ஆசிட் ஊற்றி தான் அழிக்கணும்னு சொன்னது நான் மரத்தினுடைய வேரில். தோழர்கள் யாரும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இனிமேல் அந்த மரத்தை அழிக்கணும்னா ஒன்றா அடியோட தூர்வாரி பிடுங்கி போடணும், இல்லை அந்த மரத்தை அழிக்கணும்னா மரத்தினுடைய வேரில் ஆசிட் ஊற்றுனா செத்து போயிடும். இதுதான் இப்போதே உள்ள சூழல். ஆகவே தோழர்கள் இனி இது போன்ற நாய்களை வளர விடாமல் ஒவ்வொரு முறையும் பேச்சுக்கு பேச்சு எதிர்வினை செஞ்சால் மட்டும்தான் இது மாதிரி நாய்களோட திமிரை நம்ம அடக்க முடியும்.